ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, நண்டு, முட்டை, இதுதான் இன்றைக்கி நம்மளோட சமையல். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு 1 கிலோ வாங்கியிருந்தேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் வேணுன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. கொஞ்சம் குறையாகவும் இருக்கட்டும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் மசாலாக்கள் நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் உள்ளே சேர்த்து அந்த மசாலாவும் நண்டும் நல்லா ஒன்றோட ஒன்று கோட் ஆகணும். நான் ஒரே கையில் வீடியோக்காக ஒரு கையில் நான் ஃபோனை பிடிச்சிட்டு நான் பண்ணுறனால எனக்கு இது உங்களுக்கு காமிக்கும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்க மாதிரி மேபி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அது எனக்கு கலரதுக்கு வரல. எனக்கு 2 கையில் நான் கிளறும்போது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நல்லா மசாலாவோட நண்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு நிறைய கிரேவி தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் நான் வந்து நண்டு மசாலா தான் இப்போ பண்ண போகிறேன், எனக்கு திக்காக தான் வேணும். ஸோ நல்லா ட்ரையாக பண்ண போகிறேன். இதோட ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா நண்டு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி தான் நான் எடுக்க போகிறேன். இதோட கொஞ்சம் மிளகு பொடியும் நான் சேர்த்துக்கிட்டேன், நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு இந்த மழைக்கு நல்லா காரசாரமாக இருக்கும். பாருங்கள், இந்த ட்ரை ஆகிடுச்சு. இதோடு நல்லா வெந்திருக்கு. மேலே மல்லி இலையை தூவிட்டு நண்டு நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து நான் ஒரு ஓரமாக வச்சுட்டேன். நண்டு ரெடி. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அதில் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு நான் எடுத்திருக்கேன், அதையும் உரிச்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 2லேருந்து ஒரு 3 பீஸ், ஒரு 2 மீடியம் சைஸ் தேங்காய், அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு நான் போடலை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் போடலை. ஸோ இப்போ மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது 3த்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம யூஸ்வலி வந்துட்டு மீன் குழம்பு அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலி ஒரே ஒரு மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா. ஒன்று நம்ம அம்மா பண்ணுறது, அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டி பண்ணுறது. பட் நம்ம வேறு ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் தயங்குவோம். பட் நானுமே அப்படி தான் இருந்தேன், ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்டைலையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். வேறு மெத்தடில் ட்ரை பண்ணால் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. சமைச்சு சாப்பிட்டா தானே நமக்கு தெரியும், நம்ம வந்து மாற்றாமல் ஒரே மாதிரியே ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதை நல்லா ஃப்ரை பண்ணி அந்த மசாலாலாம் வதக்கிட்டு கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், 1/2 ஸ்பூனுக்கு சீரகம், காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா இருக்கு இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த மிக்சர் ஜாரையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புளி வந்து நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஜூஸ் எடுத்து அதையுமே இதுக்குள்ளே நல்லா இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம மீனில் வந்து ஆல்ரெடி மசாலாக்கள்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். தலையெல்லாம் குழம்புக்கு போட்டேன், தலையும் வாழும். இடையில இருக்க பீசஸ் மட்டும் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கிற மீனை எடுத்து இப்போ நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு குழம்பு நல்லா ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா திக்காக, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீன் வேகிற நம்ம கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ மீனெல்லாம் ஜென்டலாக ஒன்று போட்டுட்டு அதை நல்லா முழுகிற அளவுக்கு பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மெதுவாக போட்டுட்டு இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 to 4 இல்லை 5 மினிட்ஸ் நல்லா இதை நம்ம கொதிக்க விட்டு மீன் வேக வைக்கலாம். இப்போ இந்த சைடில் நமக்கு ஃபிஷ் ஃப்ரையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கருவேப்பிலை போட்டிங்கன்னா வாசனையும் நல்லாயிருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இப்போ நமக்கு ஃபிஷ் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு
ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மேலே பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். இது மழை காலன்றதுனால அண்ட் மோர் ஓவர் நமக்கு டேஸ்ட்டுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மிளகு பொடியை சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டிலாக ஒரு பிறந்த குழந்த மாதிரி இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். லைட்டாக அவ்வளோதான் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா மினிமம் ஒரு 15 மினிட்ஸாவது கம்ப்ளீட்டாக அப்படியே நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா தான் அந்த டேஸ்ட்டு மீனில் வந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ நம்ம லன்ச் ரெடி. ஃபிஷ் ஃப்ரை, முட்டை, நண்டு, அவ்வளோதாங்க ஃபிஷ் குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மெத்தட்லையுமே நிறைய வெரைட்டியில் மீன் குழம்பு இருக்குது. பட் நம்ம அதை யோசிக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிற மீன் வந்து தேங்காய் பாறை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டாடா.